அந்த கொலைய நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல யுவர் ஆனர், எனக்கும் அந்த அம்மாவோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத நான் மறுக்கிறேன். உங்க சார்பா வாதாடுறதுக்கு லாயர் இருக்காங்களா? I am appearing for respondent, Your Honor. I am appearing for prosecution, Your Honor. பெட்டிஷனர் லாயர் இந்த கேஸ் சம்பந்தமா தன்னோட வாதத்தை முன்வைக்கலாம். Thank you, Your Honor. Your Honor, குற்றவாளி கூண்டில் நிற்கும் கொலையாளி ருத்ராவை பற்றி கொலையாளி என்று கருதப்படும் ருத்ராவை பற்றி சில உண்மைகளை தங்கள் முன் கொண்டு வருவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். Thank you, Your Honor. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ரொப்ரைட்டர் அண்ட் சிஇஓவா அறியப்படுற இந்த ருத்ரா தன்னோட அறக்கட்டளை சார்பா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதாவும், ஹாஸ்பிட்டல்ல ஏழைகளுக்கு முழுக்க முழுக்க இலவச வைத்தியம் பார்க்கறதாவும், வெளி உலகத்துக்கு தன்னை பத்தி ஒரு நல்ல விதமான பிம்பத்தை ஏற்படுத்திட்டு உள்ளுக்குள்ள ஒரு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அறக்கட்டளையோட நோக்கமே கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம தப்பிக்கிறதுக்கும் மற்றவங்க கிட்ட டொனேஷன் வாங்கி பணத்தை சேர்க்கறதுக்கும் தான். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற யாராவது இவங்க பண்ற தில்லுமுள்ள பத்தி வெளியே சொன்னாங்கன்னா அவங்க கதையவே முடிச்சிருவாங்க. Objection, Your Honor. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனது கட்சிக்காரர் ருத்ராவை பற்றி இப்படி அவதூறாக குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை எதிர்த்தரப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார், யுவர் ஆனர். மிஸ்டர் வரதாச்சாரி, வழக்கு சம்பந்தப்பட்ட விவாதத்துக்கு வரலாமே. ஓகே யுவர் ஆனர். ருத்ரா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கொலையில அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும்னு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். ருத்ரா மேடம், ட்ரஸ்ட் மூலமா நீங்க நிறைய தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு சொன்னதுக்கு உங்க லாயர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ட்ரஸ்டுக்கு வர டொனேஷன் எதையுமே அதுக்கான நோக்கத்துக்காக செலவு பண்றதே இல்ல, தனிப்பட்ட சுய லாபத்துக்காக செலவு பண்றாங்கன்னு 3 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரம்னு ஒருத்தர் உங்க மேல புகார் கொடுத்தாரா இல்லையா? மன்னிக்கணும், அவரு என் மேல புகார் கொடுக்கல, என் ட்ரஸ்ட் மேலதான் புகார் கொடுத்திருந்தாரு. ஆமாமா, உங்க ட்ரஸ்ட் மேலதான் புகார் கொடுத்தாரு. இப்ப நான் கேட்க வர்றது என்னன்னா, அந்த புகார் கொடுத்த சிதம்பரம் அதுக்கப்புறம் ஆளே இல்லையாமே. இப்ப அவர் எங்க இருக்கார் மேடம்? பண விஷயத்துல அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னு ட்ரஸ்ட் பொறுப்புல இருந்து நான் அவரை நீக்கிட்டேன். அந்த கோவத்துல தான் அவர் புகார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். புகார் கொடுத்த சிதம்பரம் இப்ப ஆளே இல்ல. தட் இஸ் ருத்ரா. இவங்க பண்ற தப்ப தட்டி கேட்டா சிதம்பரம் மாதிரி ஆளே காணாம போயிடுவாங்க. இல்லனா என் கட்சிக்காரர் அம்மா மாதிரி மர்மமான முறையில செத்து போயிடுவாங்க. இதுதான் யுவர் ஆனர் நடக்கும். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இப்ப 6 மாசத்துக்கு முன்னால இவங்க பொண்ணு அனிதா ஒரு அப்பாவி ஏழை பையனை கார்ல அடிச்சிட்டாங்க. அந்த கேஸ்ல இவங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க அந்த பையனோட அம்மாவை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இல்ல யுவர் ஆனர், இவர் சொல்ற மாதிரி மிரட்டி எல்லாம் அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கல. அப்படியான கேரக்டரும் நான் கிடையாது. அந்த பையனோட அம்மாவே அது ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. யுவர் ஆனர், இவங்க சொல்றது சுத்த போய். அவங்கள நிச்சயமா மிரட்டி தான் இவங்க பணிய வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை.
இவங்களால என்னதான் பாதிக்கப்பட்டாலும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா அவங்க உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் என் கட்சிக்காரரின் பெயரை கெடுப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிசினஸ் எதிரிங்க இவங்க மேல போட்ட பொய் கேஸ் எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் அவர் கட்சிக்காரங்க மேல கேஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அப்படி கேஸ் கொடுக்கறவங்க கிட்ட ருத்ரா எப்படி வன்மத்தோட நடந்துக்குவாங்கன்னு உண்மையை சொன்னா அவர் கட்சிக்காரர் மனசை நோகடிக்கிறேன்னு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு யுவர் ஆனர். ருத்ரா மேடம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு தங்களின் மேலான கவனத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த புரிதலோட என் கட்சிக்காரர் கேஸ அணுகணுங்கிறதுக்காக தான் இதை எல்லாமே நான் இங்க சொன்னேன். வித் யோர் பெர்மிஷன் என் கட்சிக்காரர் நர்மதா கிட்ட நான் சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். நர்மதா, நர்மதா, நர்மதா. தங்கச்சி, நம்ம லாயர் பிச்சு வாங்குறாரு. கண்டிப்பா அந்த ருத்ரா ஜெயிலுக்கு போறது உறுதி. போய் அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லு. சரிண்ணா. நன்றி கெட்ட ஜென்மம். வணக்கம் சார். நர்மதா, உங்க அம்மா ருத்ரா மேடம் வீட்டுல வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் இருக்கும்? சரியா 3 மாசம் ஆகுது சார். உங்க அம்மாவுக்கும் ருத்ரா மேடத்துக்கும் எதுவும் முன்பகை இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல சார். ஆனா சாகரத்துக்கு 2-3 நாள் முன்னாடி ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாங்க சார். நீங்க கவனிக்கிற அளவுக்கு அவங்க பதட்டமா இருந்திருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கேட்டிருப்பீங்க தானே? நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நான் நார்மலா தான் இருக்கேன்னு சமாளிச்சு பதில் சொன்னாங்களே தவிர ஆனா காரணத்தை சொல்லவே இல்லை சார். சரி, வேலை செய்யற இடம், உங்க வீடு, இதை தவிர்த்து உங்க அம்மா வேற எங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க சார். எங்க வீட்ல இருந்து ருத்ராமா வீட்டுக்கு நேரா வேலைக்கு போவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு தான் சார் வருவாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் சொன்னதை கேட்டீங்களா? கமலாமா சாகரத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பதட்டமா தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அச்சுறுத்தல் எங்க இருந்து வந்திருக்க முடியும் யுவர் ஆனர்? உங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிற விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப நான் காலேஜ்ல இருந்தேன் சார். எங்க பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்கு வந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா இறந்த விஷயமே தெரியும் சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். போய் நேர்ல பாக்குற வரைக்கும் தான் அம்மா இறந்து போன விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கமலாமா வீட்டுல மயங்கி கிடந்ததாவும் ருத்ரா அதை பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனதாவும் அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி இறந்துட்டதாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணப்பவே அவங்க இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கலாம்ல யுவர் ஆனர்? யுவர் ஆனர், கமலா 2-3 தடவை எங்க வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதனால இப்பவும் அதே மாதிரி தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். அந்த பதட்டத்துல நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தோணல. என்ன ருத்ரா நீங்க? நான் என் கட்சிக்காரரை தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்ற தகவலை ஜட்ஜி பாயிண்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நீங்க குறுக்க வந்து எதுக்கும் பதில் சொல்லக்கூடாது. உங்களை நான் தனியா விசாரிப்பேன். அப்ப நீங்க பதில் சொன்னா போதும் ப்ளீஸ். என்ன சிவா, ஆப்போசிட் லாயரே பேசிட்டு இருக்காரு. நம்ம லாயர் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியாவே உட்கார்ந்துருக்கான்.
ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்போ அந்த ஆள் தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம லாயர் தான் பேசுவார். கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஹாஸ்பிட்டல் போனப்ப ருத்ரா மேடம் அங்க இருந்தாங்களா? ஆமா சார், என் அம்மா பாடி பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி ஆடிட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் இவங்க சார்பா உங்க பக்கத்துல வேற யாருமே இல்லையா? அவங்க வீட்ல வேலை பார்க்குற சக்திங்கிறவங்க என் கூட தான் இருந்தாங்க சார். என் அம்மா சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொன்னதும் அவங்க என்ன சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அது முடியலன்னதும் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க சார். யுவர் ஆனர், எதிர்க்கட்சிக்காரரிடம் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். அப்பா, நம்ம லாயர் இப்பயாவது வாயை திறந்தாரே பேசுறதுக்கு. ஏமா, ருத்ரா மேடம் கிட்ட உங்களுக்கு நேரடி பழக்கம் இருக்கா? எங்க அம்மா அங்க வேலை பார்த்தப்ப 2-3 தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த சமயத்துல ருத்ரா மேடம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ரொம்ப நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்க சார். அதே மாதிரி தானே உங்க அம்மா கிட்டயே நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா சார். உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் நல்ல விதமா நடந்துகிட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க படிப்புக்கான முழு செலவையும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஆமா. உங்களுக்காக இவ்வளவு நல்லது பண்ணணும்னு நினைச்சவங்க எப்படிமா உங்க அம்மாவை கொலை பண்ண நினைப்பாங்க? உங்க அம்மாவை அவங்க கொலை பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி லாயர் சென்டிமெண்டா பேசி என் கட்சிக்காரரோட மனசை மாத்த பாக்குறாரு. ருத்ரா மேடம் வீட்டுல காஃபி குடிச்சிருக்க, சாப்பாடு சாப்பிட்டிருக்க, அதுக்காகவாது அவங்கள நல்லவங்கன்னு சொல்லு. உங்க அம்மாவை கொண்டதை பெருசா எடுத்துக்காதன்னு ரொம்ப கீழ்த்தரமா கெஞ்சுற மாதிரி இருக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் யுவர் ஆனர். பெட்டிஷனரோட மனசை கலைக்கிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஓகே யுவர் ஆனர். அவங்க கிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ருத்ராவை குறுக்கு விசாரணை பண்றதுக்கு அனுமதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ருத்ரா மேடம், கமலாமா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? சாரி லாயர் சார், கமலாமா கொலை செய்யப்பட்ட அன்னைக்குன்னு நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் போய் பார்த்தப்ப அவங்க மயக்கத்துல இருக்கிறதா தான் நான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் எப்படி கொலை செய்யப்பட்ட அன்னைக்குன்னு என்கிட்ட கேப்பீங்க? டக்குன்னு வாயை விட்டுடுவா, அதுல இருந்து பாயிண்ட் பிடிச்சு கவுத்துடலான்னு பார்த்தா உஷாராயிட்டாளே. சரி, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? என் அண்ணியோட அக்கா பொண்ணு கல்யாணம், அதுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க. அவ்வளோ நெருங்கின ரிலேட்டிவ் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க ஏன் போகல? அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஆடிட்டிங் மீட்டிங் இருந்துச்சு, அதனால நான் போகல. அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. சரி, உங்க வீட்டுல இருந்த மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க போனாங்க? பிரியான்னு எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அவங்க அம்மாவுக்கு காய்ச்சல்னு லீவ் போட்டுட்டு போயிட்டா. சக்திங்கிற பொண்ணு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டா. அதனால கமலாமா மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. சரி, ஆடிட்டிங் போன நீங்க ஏன் பாதியிலேயே திரும்ப வந்தீங்க? நான் ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆக நீங்க ஃபைல் எடுக்க வந்தப்போ வீட்டுல கமலாமா மட்டும்தான் இருந்தாங்க இல்லையா? இல்ல, நான் வீட்டுக்குள்ள போனப்ப கமலாவை நான் பார்க்கல. நான் ஃபைலை எடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்தப்பதான் கமலா எங்க போயிட்டாங்கன்னு கிச்சன் பக்கம் நான் பார்த்தேன்.
அப்பதான் அவங்க மயங்கி கீழே கிடந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அடிச்சு தள்ளி விட்டதுனால தான் அவங்க இறந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை அடிச்சு கொல்ல போறேன் சொல்லுங்க? அப்படி ஒரு மிருக குணம்லாம் என்கிட்ட கிடையாது. துரோகியை கூட மன்னிச்சுதான் எனக்கு பழக்கம், பழி வாங்கி பழக்கம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப பாவம் கமலாவை நான் ஏன் கொலை பண்ணணும்? எப்படி என் மேல நீங்க இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்க? எனக்கு புரியல சார். பாருங்க யுவர் ஆனர், நீங்க ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எந்த ஆதாரமும் இல்லாம ருத்ரா மேடம் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு எதிர்த்தரப்பு லாயர் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். மிஸ்டர் வரதாச்சாரி, நீங்க அவங்க மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு எவிடன்ஸும் காட்டணும்ல? இருக்கு யுவர் ஆனர். இதோ சாட்சி குண்டுல நிக்கிறாங்களே என் கட்சிக்காரர் நர்மதா, இவங்க தான் அதுக்கான எவிடன்ஸ். விளக்கமா சொல்லுங்க மிஸ்டர் வரதாச்சாரி. சொல்றேன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் நர்மதா குற்றவாளி கூண்டுல நிக்கிற ருத்ராவுக்கு சொந்தமான காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல், அங்க இருக்கிற லெக்சரர்ஸ் எல்லாம் படிக்கிற பொண்ணுங்களை பாலியல் தொந்தரவு பண்றதோட அந்த பொண்ணுங்களை ஆபாசமாவும் வீடியோ எடுத்து அதை காட்டி அவங்கள தொடர்ந்து மிரட்டி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அந்த கொடுமையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம என் கட்சிக்காரர் அவங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்ட கமலாமா அதிர்ச்சியாகி இந்த விஷயத்தை ருத்ரா மேடத்துக்கிட்ட நானே நேர்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ருத்ரா ஆடிட்டிங் கிளம்புறதுல பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு கமலாமா அந்த விஷயத்தை பத்தி அப்ப எதுவும் சொல்லிக்கல. மறந்துட்டு போன ஃபைலை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப கமலாமா இவங்க கிட்ட காலேஜில் நடந்த அந்த பாலியல் தொந்தரவு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இல்ல, கமலா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா உடனே நான் காலேஜ் நிர்வாகத்து மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பேன். இல்ல, கமலாமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னது உண்மை. கிரிமினல் லாயர்னா நீ தான் தலை, சும்மா கும்மா குத்துற. யுவர் ஆனர், நீங்களே சொல்லுங்க, அந்த காலேஜ்ல பாலியல் தொந்தரவால மத்த பொண்ணுங்க பாதிக்கப்படுற மாதிரி தன்னோட பொண்ணும் பாதிக்கப்படுவா? இது நம்ம ருத்ராம தனியா இருக்கும் போது சொல்லியிருக்கணும்னு எந்த வயசு பொண்ணோட அம்மாவுக்கும் மனசுல ஒரு தவிப்பு இருந்திருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும் யுவர் ஆனர். ருத்ரா மேடம் ஃபைல் எடுக்க வீட்டுக்கு வந்ததும் இதுதான் நல்ல சமயம்னு கமலாமா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ருத்ரா பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம, இப்படிலாம் காலேஜில் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான், உன் பொண்ணு சொன்னான்னு இதை போய் பெரிய கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வரையேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நோ நோ யுவர் ஆனர், இவர் சொல்ற மாதிரி கமலாமா என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. என் காலேஜ்ல இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு இவர் சொல்லிதான் நானே கேள்விப்படுறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் வாதத்தை முன்வைக்கிறப்போ நீங்க குறுக்கீடு பண்ணக்கூடாது. மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஸோ இவங்க இப்படி அசால்ட்டா சொன்னதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கமலாமா அப்படியே அதிர்ச்சியில தப்பு பண்றவங்களை தண்டிச்சு படிக்கிற பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா அப்படி நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்றீங்களே. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதை இப்படிதான் நீங்க சாதாரணமா எடுத்துப்பீங்களான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுல ஆத்திரமான ருத்ரா, ஒரு வேலைக்காரி என் பொண்ண உதாரணம் காட்டி பேசுறியான்னு அவங்கள அடிச்சிருக்காங்க. அதுல கமலாமா நிலத்தடுமாறி கிச்சன் திட்ல பின்தலை மோதி கீழே விழுந்திருக்காங்க. இவங்க ஆத்திரம் தணிஞ்சு கமலாமாவை எழுப்புனப்போ அவங்க எழுந்திருக்கவே இல்லை.
மூச்சை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கங்கிற விஷயம் இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு யுவர் ஆனர். உடனே உஷாராகி நாம அடிச்சதுனாலதான் இவங்க இறந்திருக்காங்கிற சந்தேகம் யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் கட்சிக்காரர் நர்மதாவுக்கு உடனே விஷயத்தை தெரியப்படுத்தாம கமலாமா பாடிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அவங்க இறந்து போன விஷயம் தெரியும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் என்னமோ பக்கத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கமலாம்மா என் கட்சிக்காரர் கிட்ட அப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் இல்ல, என் கட்சிக்காரர் அவங்கள தாக்கவும் இல்ல. வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல அவங்க உடம்புக்கு ஏதோ பிரச்சனையாகி அப்படியே கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. அப்பதான் அவங்க பின் தலையில அடிபட்டு இறந்துட்டதா எதிர்கட்சி லாயர் என் கட்சிக்காரர் தள்ளிவிட்டு தான் இப்படி நடந்திருக்குன்னு அபாண்டமா பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு யுவர் ஆனர். யுவர் ஆனர், கமலாமாவுக்கு உடம்புக்கு முடியாம மயக்கமாகி கீழே விழுறப்போ அவங்க பின்தலையில் அடிபட்டிருக்குன்னு எதிர்கட்சி லாயர் சொல்றாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாம மயக்கம் வருதுன்னா அதுக்கான ஆரம்ப சிம்டம்ஸ யாரா இருந்தாலும் உணர முடியும் தானே? அப்ப என்ன செய்வோம்? அப்படியே கையால தலையை பிடிச்சுக்கிட்டு மெல்ல கீழே உட்காருவோம். அதுக்கப்புறம் மயக்கமாகி கீழே விழுந்தாலும் பக்கப்பாட்டுல தானே சாய்வோம். அப்படியே ஒருவேளை பின்னால சாஞ்சாலும் உட்கார்ந்துகிட்டே சாயிறப்போ பின் தலையில எப்படி அடிபடும்? நீங்களே சொல்லுங்க யுவர் ஆனர். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பின் தலையில அடிபட்டிருக்கிறதா தான் குறிப்பிட்டிருக்கு. நீங்களே பாருங்க யுவர் ஆனர்.